இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஐசையா chapter 26:3 You will keep him in perfect peace whose mind is stayed on you because he trusts in you. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் நீங்களும் நான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது அநேக பாடுகள் நமக்கு எதிராக வருகின்றது. நாம் நினைக்கிற காரியங்கள் நடைபெறுவதில்லை, அதற்கு மாறாய்தான் காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நமக்கு ஒரு நேசர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர். அவர் மாறுவதில்லை. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நம்முடைய வாழ்க்கை மாறலாம், நாம் நம்பினவர்கள் மாறலாம், அநேக காரியங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தை உண்டாக்கினவர், நம்மை நேசித்தவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறபடினாலே நாம் அவருடைய வார்த்தையை பற்றி கொள்வோம். வேதம் சொல்வது போல உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உமையே நம்பியிருக்கிறபடினாலே இவ்விதமாக நாம் செய்கின்ற போது அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை நான் கொடுப்பேன். உலகம் கொடுக்கக்கூடாத தெய்வீக சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். வேதத்தில் அநேகர் தேவனை பற்றி கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். யாக்கோபு என்ற பக்தன், நான் போகட்டும் பொழுது விடிந்தது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியுமை போக விட மாட்டேன் என்றான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ரூத்து என்ற மகள் மறுவாழ்வை பெற்றுக்கொண்டாள். ரூத்தோ தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டாள். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யட்டும் என்றார். எனக்கு அன்பான தேவஜனமே, நாமும் கூட சில நேரங்களில நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய வருங்காலத்தை, நாளை தினத்தை கூட முடிவெடுப்பது மிகவும் கடினமாக இருக்கின்றது. ஆனால் இயேசுவின் மேல், அவருடைய வார்த்தையின் மேல் முழுவதுமாய் நாம் பற்றி கொண்டு அவரையே நம்பி வாழ்கின்ற போது கர்த்தரை நம்புகிற ஒருவனும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. எலிசா என்ற பக்தன் எலியாவை விடாமல் பற்றி கொண்டபடினாலே இரட்டத்தனையான வரங்களை பெற்றுக்கொண்டான். ஆமேன். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தானியா மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அந்த எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரான் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். வரங்களை பெற்றுக்கொண்டான். அமேன். விடாமல் தேவனுடைய வார்த்தை மேல் நாம் நம்பிக்கையா இருக்கின்ற போது கர்த்தர் நமக்கும் இவ்விதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்பி விசுவாசிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தனிநபர்களையும் உம்முடைய வார்த்தையினால் நீர் தேற்றி அவர்களை சமாதானப்படுத்தும் அப்பா. ஆம் தகப்பனே, அநேக போராட்டங்கள், அநேக பாடுகள் என்றாலும் என் தேவன் எங்களை விட்டு விலகுவதில்லை என்று நம்புகிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய சமாதானத்தின் பிரசன்னம் இந்த நாளிலே தங்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.